Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா பிகினர் லெவலால கூட இருக்கக்கூடியவங்களால ஒரு ப்ளவுஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டிசைன் வந்து பண்ணலாம். ஸோ ஈஸியா ஒரு சூப்பர் டிசைன் தான் இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். ரொம்ப வந்து பார்க்க நல்லா அழகா இருக்கும். ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜரி எடுத்துக்கிறேன். ஸோ ஜரி எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டபுள் லைன் வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ இது முழுக்க பிகினர் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அழகாக பண்ணக்கூடிய டிசைன், காமன் டிசைன், எல்லா ப்ளவுஸ்லேயுமே வந்து அடிக்கடி வரக்கூடிய டிசைன் தான். ஸோ இதை வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்டோட நிறையா பேருக்கு தெரியவே தெரியாது எப்படி பண்ணணும்னு. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அழகாக இந்த மாதிரி செயின் ஸ்டிச் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து போட்டு முடிச்சுக்கிறலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேபி நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்லாம் எப்படி இருக்குங்கிறதையுமே நீங்கள் சேனலில் போய் பார்த்தாவே தெரியும். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி அழகாக செயின் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக வந்து டபுள் லைன் வந்து கொடுக்கணும். அப்படி குத்தி ரிவர்ஸ் இழுத்து அப்படியே வந்து மறுபடியும் வந்து செயின் ஸ்டிச் வந்து போடுங்க. மேபி வந்து இப்போ உங்களுக்கு சாரீ கலர் வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா த்ரெட்டில் கூட நீங்கள் வந்து ஜரியில் ஃபஸ்ட்டு 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் த்ரெட்லேயும் 2 லைன் போட்டிங்கன்னா இன்னமும் பார்க்க கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து ஜரியில் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுகர் பீடில் வரிசையாக ஒவ்வொரு லைன் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி குத்தி இப்படி மேலே வந்து குத்தி இந்த கையால் இப்படி பீடை வந்து மேலே ஏற்றணும். ஸோ இப்படி குத்தி இப்படி மேலே, ஸோ இந்த மாதிரி குத்தி இப்படி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி 2 வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்து ஒரு நூல் வந்து ஜரி நீங்கள் சுகர் பீட் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். ஜரியை ஒட்டி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஒர்க் பண்ணும் போது இந்த ஜரியில் நீங்கள் பண்ணியிருக்க லைன் வந்து அப்படியே உள்ளே போயிடும். அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சே வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லா பார்க்க நல்லா உங்களுக்கு நீட்டாக பர்ஃபெக்ஷனாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதே மாதிரி அழகாக ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே. ஸோ இதுலேயுமே வந்து ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளாக கொடுக்கணும், கிராண்டாக கொடுக்கணுன்னா ஸோ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் பார்டர் நல்லா திக்காக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிராண்டாக தெரியும். கொஞ்சம் ஒல்லியாக பார்டர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து சிம்பிளாக தெரியும். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடில். ஸோ செகண்ட் லைன் வந்து எடுக்க போகிறேன். ஸோ செகண்ட் லைனுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஆன்டிக் பீட் வந்து 4 நம்பர் பீட் வந்து எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இதில் செகண்ட் லைன் ஃபுல்லாக வரிசையாக போகிறோம். நல்லா நெருக்கமாக பக்கத்தில் வச்சு தைங்க. ஸோ செகண்ட் லைன் ஃபுல் இந்த 4 நம்பர் பீடை வச்சு தைக்க போகிறோம். ஸோ மேபி உங்களுக்கு வந்து இது லோடிங் வேணும், இல்லைன்னா வந்து சுகர் பீடில் லோட் வேணும், பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ நான் சொல்லி கொடுக்குறது வந்து மைல்டான ஸ்டார்டிங் ரேஞ்சில் எப்படி வந்து ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த டிசைன் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதே மாதிரி இப்போ நான் செகண்ட் லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ செகண்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து 4 நம்பர் பீடில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ தேர்ட் லைனுக்காக எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து சுகர் பீடை இந்த மாதிரி வந்து நீடில் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் இந்த மாதிரி 2 வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து 3 லைன் தான் கொடுக்க போகிறேன். ஸோ பார்டர் வந்து ஸ்டார்டிங் லெவல் அப்படிங்கிறதுனால 3 லெவல் தான் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணணும், கொஞ்சம் ரேட் பட்ஜெட்டாக கூட பண்ண போகிறீங்க அப்படின்னா லோட் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம்.
சுகர் பீடு, செயின் ஸ்டோனு, மறுபடியும் சுகர் பீடு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் 4 அது இப்போ இந்த மாதிரி வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பார்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கேற மாதிரி ஸ்டிச்சஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்து இந்த லைன் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி ஃபுல்லாக 3rd லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன். இதெல்லாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கப்பா. அந்த டவுட் எப்படிங்கிறத நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களை வந்து உங்கள் நேமோட எனக்கு கூட மென்ஷன் பண்ணிங்களா, நான் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளூ வச்சு ஸ்டோனை வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்டாக வந்து ஒட்ட போகிறோம். பாருங்கள், கரெக்டான கேப்பில் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ ஒரு சில இதில் வந்து இந்த மாதிரி வந்து காஞ்சிருக்கும். இந்த மாதிரி இப்படி பாருங்கள், அமுக்குனா வராது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உள்ள நீடில் வந்து இந்த முனையெல்லாம் உடஞ்சி போயிருக்கும் இல்லையா, அதை அந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை லைட்டாக இப்படி ப்ரெஷர் பண்ணாவே போதும். ஸோ அந்த காஞ்சது வந்து சரியாக வெளியே இந்த மாதிரி வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இந்த அளவு தான் கரெக்டாக வந்து நம்ம கேப் விடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு வரும். பேக்கில் கொஞ்சம் இடம் விடணும். அப்போ தான் வந்து ஸ்டோனை ஒட்டி பின்னாடி போய் தைக்க முடியும், இல்லைன்னா தைக்க முடியாது. சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி வரிசையாக வச்சுட்டு அதை மூடி வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி எப்பயுமே மூடி இல்லாமல் வைக்காதீங்க. அப்புறமா தான் இந்த மாதிரி வந்து ஸோ இப்போ இந்த ஸ்டோனை இந்த மாதிரி லைட்டாக ஒட்டிக்கலாம். பேக்கில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். பேக்கில் கேப் இருந்தால் தான் வந்து பின்னாடி அழகாக வந்து நீட்டாக தைக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டோனை இந்த மாதிரி அலைன்மெண்ட்டாக ஒட்டிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோனே அலைன்மெண்ட்டாக ஒட்ட தெரியாது. ஒர்க்கு நீட்டாக வர்றதுக்கு காரணமே வந்து ஸ்டோன் அலைன்மெண்ட்டு தான். ஸோ ரொம்ப முக்கியம். சும்மா ஒட்டுறது தானே அப்படிங்கிறது கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நீட்டாக ஒட்டுறது. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து நல்லா காயணும். காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ காயிற வரைக்கும் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு மேபி வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப குட்டியாக தர்ற மாதிரி இருக்கலாம். பட் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் நேராக பார்க்கும்போது அதோட லுக் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அதை ஃபுல்லாக நான் இதை காஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பண்ணுறேன்.